பறையர்கள் வந்து எங்களுடைய மாடுகளை அவுத்து விடுறதுக்கு அங்க அதிகாரிகள் வந்து அனுமதிக்கவே இல்லை. தப்பு தானே அது. அந்த அனுமதிக்காம விட்டது யாரு? அரசாங்கம் தானே. இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு பின்பு நம்ம தமிழர்கள் ஒட்டுமொத்த ஒரு போராட்ட குணத்தையும் ஒரு அறவழி போராட்டத்தையும் எப்படி நடத்தி முடிச்சா நம்மளுடைய சாதனை எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத காட்டிய ஒரு இடம் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம். வீகன்ஸ் எல்லாம் அதை வச்சுதான் பாருங்க, அது புள்ளதான் திங்குது, ஆனா பாத்தீங்களா எவ்வளவு மஸ்குலரா இருக்கு அப்படின்னா அது மாடுடா, நீ மனுஷன்டா, நீ புள்ள தின்னா உனக்கு வயித்தால போயிருந்தா. முன்னாடி காரு இதெல்லாம் கூட இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் இல்ல. கார் கொடுக்கறது இல்ல, பைக்கும் இல்ல. அவர் என்ன கொடுக்குறீங்க? வேலையும் கொடுக்க மாட்டோம். என்ன அப்ப இது யூஸ்லெஸ், நீ இது வந்து விளையாடுறது தேவையற்றது. அதுக்கப்புறம் ப்ரொபகேண்டா வேற. இந்த திராவிட உன் மாடை வந்து அவன் பிடிச்சிட்டானா உனக்கு அவமானம் அப்படின்ட்டு அதுக்காக பிடிக்க விட மாட்டேன்னா நீ எவ்வளவு பெரிய முட்டாள். நீ வரும் டாக்ஸ்ல அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான எபிசோட். பொங்கலை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்தை வந்து திருவள்ளுவரை பத்தி பேசணும். பொங்கல் சம்பந்தப்பட்டு அது ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஏன் இப்படி கொண்டாடுறோம், நம்மளுடைய ஹார்வெஸ்ட், அது மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி இருக்க காரணம், எவ்வளவு நாள் கொண்டாடிட்டு இருக்கோம் நிறைய பார்த்தாச்சு. ஆனா மாட்டு பொங்கல் பத்தி பேசல, ஜல்லிக்கட்டு பத்தி பேசல. ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் நிறைவடைந்து இன்னையோட வந்து பாத்தீங்கன்னா நிறைவடைந்து இல்லை, ஆரம்பிச்சு அந்த விஷயம் நடந்து 8 வருஷம் ஆயிருக்கு. இதே காலகட்டம் நம்ம இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த போராட்டம் நடைபெற்று இருந்துச்சு. ஸோ அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி தன்னிச்சையா எழுந்தது, தமிழர்களுக்கு மத்தியில ஏற்பட்ட ஒரு பெரிய கூடுதல், அது இதை குறித்து தான் வந்து பாரிக்கிட்ட கேட்க போறேன். வணக்கம் பாரி. வணக்கம். மன்னிக்க, இன்னொரு விஷயமும் சொல்ல மறந்துட்டேன். இது மட்டும் இல்லாம ஜல்லிக்கட்டுல ஜாதிய பாகுபாடுகள் இருக்கா? ஏன்னா ஒரு திராவிட தரப்புல இருந்து ஒருத்தர் என் கூட பேசினார், ஜல்லிக்கட்டுல எதுக்குங்க ஜாதி வளருதுன்னாரு. நான் அவர்கிட்ட ஒரு 2 நிமிஷம் ஆர்கியூ பண்ணிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் வளரும் ஜாதி இப்படி வளரும் இல்லைங்க. ஆனா செய்திகள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அதெல்லாம் அரசாங்கத்தோட பாலிசி. அரசாங்கம் பண்ணும்ல, அரசாங்கம் தானே பொறுப்பு, அரசாங்கம் தான் தூண்டியே விடுது. இப்ப சமீபத்துல ஜல்லிக்கட்டு நடந்த ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு, பாத்திருப்பீங்க. பறையர்கள் வந்து எங்களோட மாடுகளை அவுத்து விடுறதுக்கு அங்க அதிகாரிகள் வந்து அனுமதிக்கவே இல்லை. தப்பு தானே அது. பண்ணாங்கல்ல, யார் அத அந்த அனுமதிக்காம விட்டது யாரு? அரசாங்கம் தானே. இப்ப புரியுதா? திட்டமிட்டே இங்க சாதிய மோதலை உருவாக்குகிறார்கள் ஆளும் வர்க்கம். இதைதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். உங்களுடைய சாதிய உணர்வுகளை வைத்து உங்களுக்குள்ள நீங்க சண்டை போடுவதற்கு அவங்க வழிவகைகள் செய்கிறார்கள். இப்ப எல்லா மாட்டையும் அவுத்து விடுறது இல்ல, ஜிக்ஸாக்கா எல்லா சமூகத்துல இருக்க மாடுகளையும் அவுத்து விட்டுட்டாங்க அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சது இல்ல. ஏன் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களோட மாடுகளை மட்டும் அவுத்து விடக்கூடாதுங்கிற மாதிரி சுச்சுவேஷனை இங்க கவர்மெண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அப்படி ஒரு அதிகாரி இந்த மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த அதிகாரி மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? எடுக்கல. அங்க மக்கள் போராட்டம் பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் அவங்க மாடை அவுத்து விடலன்னு. அங்க அதிகாரிகள் தான் மேற்பார்வையில தான் அந்த மாடுகளை அவுத்து விடப்படுது. அப்ப அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்தீங்களா? அங்க கலெக்டர் இருக்கிறாரு, என்ன நடவடிக்கை எடுத்தாரு? கலெக்டருக்கு இது தெரியாதா? ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய மாடுகளை அவங்க அவுத்து விடாம இருக்காங்கன்னா அங்க மக்கள் கண்டிப்பா சண்டை போறதெல்லாம் தெரியாம இருந்திருக்காது. அங்கதான் மக்கள் போராடுறாங்க. அங்க வந்து உடனே சரி என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இல்லைங்க ஒரு குறிப்பிட்ட சமூக மாடுகளை மட்டும் அவுத்து விடலைங்க, அங்கேயே இஷ்யூ முடிஞ்சிருக்கணும்ல. அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். அப்ப இது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓப்பன்லி ஸ்பீக்கிங், இங்க ஒரு சில கட்சிகள் இருக்கும் பொழுது இந்த சாதிய கலவரங்களும் இந்த சாதிய மோதல்களும் அதிகரிப்பதை உங்களால உணர முடியுதா இல்லையா? இல்லைங்க, இப்போ எக்ஸாக்டா இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ இது வந்து அந்த திராவிட தரப்பு நண்பர்கிட்ட ஆர்கியூ பண்றேன். அதுக்கப்புறம் நியூஸ் எப்படி வருது, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த பையன் கஷ்டப்பட்டு அழுதுட்டு வந்து போறான். இன்னொரு பக்கம் ஒரு ஊர்க்கார பையனா வந்து மதுரையை சுற்றி உள்ளவன், அவன் சின்ன வயசுல பிறந்ததுல நிறைய ஜல்லிக்கட்டை பார்த்திருக்கான். அதுக்கு பின்னணி எப்படி இருக்கும், மாடு வளர்க்குறவங்க யார் வருவா, எந்த சமூகத்தோட மாடு அவுத்துடும், அவ்வளவு சொல்றான் அவன். எனக்கு தெரியாது, நான் சென்னையில பிறந்தவன், உங்களுக்கு தெரியாது அப்படின்னே சொல்றேன். உங்களுக்கு தெரியாது, கம்முன்றுங்க. நான் சொல்ற போல கேளுங்க. ஒரு சமுதாயத்துக்கும் தனித்தனியா தான் ஜல்லிக்கட்டு நடத்தணும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாதிய மோதல் வரும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்து மேல வந்து பழி விழும். நீங்க பாட்டு ஈஸியா சொல்லிட்டு போயிருவீங்க. அதனால ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தனித்தனி ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு அவங்க கிட்ட வந்து 1 மணி நேரம் நியாயம் பேசுறோம். உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. இது கரெக்ட் இல்ல. அப்படிலாம் கிடையாதுங்க. சரி, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மாடு, அந்த மாடை வந்து பிடிக்கிறது, அந்த மாடோட வீரத்தை காட்டுறது, இது ரெண்டும் ஒன்னா மாட்டுக்கு வெற்றி இல்ல வீரனுக்கு வெற்றி. இதுக்கும் சாதிக்கும் சம்பந்தம் இல்ல. புரியுதுங்களா? அது வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்த ஒரு பையன் வந்து அது பிடிக்கிறானா உடனே வந்து வேற சமூகத்தினர் வந்து அவனை அடிக்கிறது, அவனை அசிங்கமா திட்டுறது, அதைத்தான். இதுக்கும் சாதிக்கும் சம்பந்தம் இல்ல. அவ்வாறு சம்பந்தப்படுத்தி கொண்டு இந்த மாட்டுக்கு இந்த சாதி அப்படின்னா அந்த மாட்டுக்கு அந்த சாதியில சாதி சான்றிதழ் வாங்கிட்டு வா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அந்த மாட்டுக்கும் அவங்க சமூகத்து பேர், ஆமா, அந்த சமூகத்து பேர்ல இது இந்த மாடு வந்து எங்க சாதிக்கார மாடு அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் காட்டு. இல்லைன்னா நம்ப மாட்டேன். ஓ, அப்படி சொல்றீங்க. இப்ப நீ எந்த சாதிக்காரன்னு சர்டிபிகேட் தானே கண்டுபிடிக்கிறோம். உங்க அப்பா அம்மா எல்லாம் இந்த சாதி சான்றிதழ் இருக்காங்க. அதே மாதிரி அந்த மாட்டுக்கு போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு வா. சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துட்டு இவர் இந்த சமூக மாடு, இது இந்த சமூக மாட்டை வந்து இந்த சமூகத்தவர்கள்லாம் பிடிக்கணும் அப்படிதான் சொல்லிடு. அப்படி இல்லைன்னா எல்லாரும் பிடிக்கணும்.
அப்படி பிடிக்கும் பொழுது வந்துட்டு இதை பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்ற அப்படின்னா அந்த மாடு உன் சாதி மாடு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஓகே சொல்லு, எனது சாதி மாடு, நானும் அந்த மாடும் ஒரு சாதி அப்படின்னு சொல்லு. விளையாட்டுக்கு நல்லா இருக்கு கேட்க. அப்ப பண்ண முடியும். உனக்கு தெரியுதுல மாட்டுக்கும் சாதிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. அப்ப அந்த மாட்டை பிடிக்கிறதுலாம் உன் சாதி என்ன ஆயிருப்போகுது? புரியுதுங்களா? மாட்டுக்கும் அந்த உன் சாதிக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது உனக்கு நல்லா தெளிவா தெரியுது. அந்த மாடு உன் சாதி தான், நீ ஒரு மாடு சாதி அப்படின்னு நான் சொன்னா உனக்கு கோவம் வருதுல்ல? அப்ப மாட்டுக்கும் சாதிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு உனக்கே தெரியுது. அப்புறம் ஏன் கோவப்படுற? உன் மாட்டை ஒருத்தன் பிடிச்சா என்ன உனக்கு? தனித்தனியா தான் நடக்குமா பாரி? ஒரு சாதிக்கு ஒரு ஜல்லிக்கட்டு அப்படிலாம் இல்லைங்க. இதெல்லாம் வந்து இடைக்கால கட்டத்துல ஏற்பட்ட குழப்பங்கள். முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல வந்துட்டு அந்த மாட்டை அடக்குறவனுக்கு பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிக்கிற சடங்கு எல்லாமே இருந்துச்சு ஒரு காலத்துல. அதெல்லாம் ஒரு காலம்ங்கிறது செஞ்சு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நடைமுறைகள் தமிழ்நாட்டுல இருந்துச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு வந்து வீரத்திற்கும் அந்த தைரியத்திற்கும் மதிப்பு அதிகம் கொடுக்கப்பட்டது. அதனால வந்து அன்னைக்குலாம் இந்த பொருளாதாரம், இந்த படிச்சிருக்கணும், இந்த இப்படிலாம் அந்த மாதிரி சிச்சுவேஷனே இல்ல. எல்லாருமே படிக்காம தான் இருந்தாங்க. அப்ப வந்து ஒரு மாட்டை பிடிக்கிறவனுக்கு அந்த வீரம் இருக்கு, அந்த தைரியம் இருக்குன்னா அவன் வந்து எப்படியும் ஒரு பொண்ணை காப்பாத்திடுவாங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த அடிப்படையில வந்து அந்த மாட்டை யாருக்கு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் பொண்ணை கட்டி கொடுப்பேன் ஓப்பன் சேலஞ்ச் விட்டு அவுத்துடுவாங்க. அப்ப யாரு எந்த சமூகம் எவனா ஒருத்தன் பிடிச்சா சொன்ன வாக்க காப்பாத்தி ஆகணுங்கிறதுல கட்டி கொடுத்தவங்க எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க, இருந்தாங்க. அன்னைக்கு வந்து வீரம் என்பது மட்டும் பார்க்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணுன்னா சாதி என்பதை நீ சேர்த்து வச்சுக்கிற. அப்போ நான் என்ன சொல்றேன், பொதுவா ஒரு இடத்துல வந்து உன் மாட்டை நீ விடுற அப்படின்னா அந்த மாட்டை இந்த சாதிக்காரன் தான் பிடிக்கணும் அப்படின்னா அது நடைமுறையில சாத்தியம் இல்ல. அப்படிதான் பிடிக்கணும்னு எங்கேயோ ஒரு டெசிஷன் மேக்கிங் நீ பண்ற அப்படின்னா கவர்மெண்ட் பார்வைக்கு இல்லாம நீ எப்படி அதை சாத்தியப்படுத்த முடியும்? நினைச்சா அவங்க அடக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இருக்குமா இது? அப்ப கவர்மெண்ட் வந்து சாதியை வளர்க்குதா? இந்த கேள்வி வருதுல. அப்ப இந்த பிரச்சனைகள் இந்த கவர்மெண்ட்ல அதிகமா நடக்குதுன்னா இந்த கவர்மெண்ட் சாதியை வளர்க்குதாங்கிறதான் கேள்வி. தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறது அதுதான் நடக்குது. வேடிக்கை பாக்குறதுல சாதிய மோதல்களை உருவாக்குகிறார்கள்ங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு. சரி, இப்போ நீங்க வந்து சொல்லுவீங்க நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டுல சாதி பிரச்சனை இருக்கு, சாதி இருக்குன்னு பேசுறப்போ உங்களோட நிறைய பேட்டிகள்ல நான் பாத்துருக்கேன். நீங்க சொல்லுவீங்க என்ன இங்கே மட்டும்தான் இது இருக்கா மாதிரி வந்து நீங்க பேசுறீங்கடா, மத்த ஊர்ல எல்லாம் இல்லையா? எல்லா ஊர்லயும் இருக்கு. நம்ம பணம் உடைச்சு பேசலாம். ஆனா நம்ம ஊர்ல இப்படி இருக்குன்னா நீங்க எல்லா தரப்பு நியாயமும் பேசக்கூடிய ஆளு, டேரிங்கா பேசக்கூடிய ஆளுனா இதை நீங்க இக்னோர் பண்ணிட்டு போக கூடாதுல்ல பாரு. இதை பத்தியும் நீங்க பேசணும்ல. இந்த மாதிரி வந்து பண்றது தப்பு தானே? பையனுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவங்க கிட்ட திறமை இருக்கு. அதுதாங்க சொல்றேன், அது தப்பு தாங்க. எவனும் ஒரு மாட்டுக்கு ஒரு சாதி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த சாதிக்காரன் தான் அந்த மாட்டை பிடிக்கணுங்கிற மாதிரி எல்லாம் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அது வந்து ரொம்ப அப்சர்டான விஷயம்ங்கிறேன் நானு. அது ஒரு முட்டாள்தனம்ங்கிறேன் நானு. இதெல்லாம் நான் சென்னையில பெரிய வந்து முற்போக்குவாதி மாதிரி நான் இங்க உட்காந்துட்டு எனக்கு கல நிலவரம் புரியாம நான் ஏதாவது வளரிட்டு இருக்கேனா? அதாவது மாட்டுக்கும் சமூகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. உங்க மாட்டை பிடிச்சிட்டான்னா நீ உங்களுக்கு ஒரு அவமானம்னு நீங்க நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு சக தமிழ் குடியை சார்ந்தவன் அவர் மாட்டை அவன் பிடிக்கிறான் அப்படின்னா அது அவன் இடத்துல அவன் தமிழ் குடின்னு மட்டும் கிடையாது, அவன் என்ன குடியா இருக்கட்டும், அவன் என்னவா வேணாலும் இருக்கட்டும். ஆனா அவன் வந்து அந்த மாட்டை தைரியமாக பிடிக்கிறான், அவன் வீரன் அப்படிங்கிறது தான் அதுல வந்து உறுதியாக்கப்படுதே ஒழிய மற்றபடி வேற எதுவுமே அதுல இல்ல. முறையா அவன் மாட்டை பிடிக்கிறான் அப்படின்னா அங்க இடத்துல பாராட்டி தான் தீரணும். அதுதான் வந்து ஸ்போர்ட்மேன்ஷிப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அது அந்த இடத்துல வரணுங்கிற நான். அது வரல அப்படின்னா நீ தகுதி இல்லாதவன், நீ மாடு விடுவதற்கு தகுதி இல்லை, நீ அந்த ஜல்லிக்கட்டுக்கே தகுதி இல்லாதவன்கிற நான். அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணி அவன் அடுத்த முறை அவனும் அவனோட சகாக்களும் மாடு பிடிக்கல கலந்து கொள்ள முடியாத மாதிரி ரிஜெக்ட் பண்ணி விடு. பண்ண முடியாதா? ஆல்ரெடி மாடு அவுத்து விடுறதுக்கே டைம் இல்லாம இருக்குது. நிறைய மாடுகள் அவுத்து விடலாம் பிரச்சனை வருது. இந்த மாதிரி இருக்கணும் டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கிற நானு. தட்டி விடு, டிஸ்குவாலிஃபை பண்ண ஒரு 10 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணு. இனிமே உனக்கு மாடு இங்க கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை பேன் லிஸ்ட்ல போடு. இந்த மாதிரி சாதியம் பண்றானா, சாதி பெயிண்ட் அடிக்கிறானா மாட்டுக்கு, இல்ல மாடை இந்த சாதிக்காரன் தான் பிடிக்கணுங்கிறானா, டிஸ்குவாலிஃபை பண்ணி விடு. பண்ண முடியாதா? பண்ண முடியும், ஆனா பண்ண மாட்டானுங்க. ஏன்? சாதி வச்சு அரசியல் பண்ணும். ஏன்னா அந்த ஏரியால செல்வாக்கு போயிருமே பாரு. அந்த ஏரியால அரசியல் பண்ணணும். இந்த சாதிக்காரனை திட்டு, இந்த சாதிக்காரனை மால் வேட்பாளரு, இந்த சாதிக்காரனை திட்டு, இந்த இடத்துல கலவரம் வந்தா நமக்கு ஜெயிக்கலாம். அந்த சாதியை பயன்படுத்தி இங்க வாக்கு அரசியல்ல சண்டை, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அப்ப இதுக்காக இவங்க இதை பயன்படுத்துறாங்க, சாதிய மோதலை உருவாக்குறாங்க. நான் தான் சொல்றேன், சாதிய மோதலை உருவாக்குற போக்கு அந்த அரசாங்கத்தை கையில வச்சிருக்கவங்களுடைய வேலை தானே ஒழிய இது சாமானியர்களுக்கு சொல்லி இலகுவா புரிய வைக்கலாம். இது வந்து நான் என்ன கேட்பேன், ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நீ உன் மாடை வந்து அவன் பிடிச்சிட்டானா உனக்கு அவமானம் அப்படின்ட்டு அதுக்காக பிடிக்க விட மாட்டேன்னா நீ எவ்வளவு பெரிய முட்டாள். நீ உன் மாட்டை அவன் பிடிக்க முடியாத அளவுக்கு நீ தைரியமா வளர்த்துருந்தீங்கன்னா நீ பெரிய ஆளு. அவன் போட்டியில கலந்தா நான் தோத்துருவேன்னா நீ பயந்தாங்குளிடா. அவன் ஜெயிச்சானா அது ஆமா அவன் ஜெயிச்சிட்டாங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நீ தொடநடிங்க. இதுதானே அவன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு போ. அப்ப அது உன்னால ஏத்துக்க முடியல, நீ தான் வீக்கா இருக்க, அவன் வீக்கா கிடையாது.
சரி, நீதான் வீக்கா இருக்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பத்தி பேசணும்னு வந்தேன். ஆனா அந்த ஏன் இதை பேசிட்டு இருக்கேன், ஸ்டார்டிங் ஆரம்பிச்சேன்னா இது பேசி முடிச்சுட்டு இந்த தன்னிச்சையான போராட்டத்தோட பின்னணி நீங்க அதை எப்படி பாக்குறீங்க எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஸோ யாருமே கூட்டாம, யாரோட ஒரு முகாந்திரமும் இல்லாம, யாரோட இன்ஃப்ளூயன்ஸ், காசு செலவு பண்ணாம அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் கூடிச்சு, எல்லாமே ஒரே ரீசனுக்கு. ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விஷயம் வந்துடணும். ஜல்லிக்கட்டை பார்த்துருக்கவே மாட்டான், நானும் பார்த்ததே இல்லை. நானும் வந்து ஏன் அங்க போனவங்க எல்லாருமே ஜல்லிக்கட்டு விளையாடுறவங்க மாடுபிடி அப்படி வந்து சாதி மதம் வர்க்கம் பார்க்காம எல்லாம் வந்து அந்த போராட்டத்தை நடத்தி வெற்றி வாங்கி கொடுத்து இன்னைக்கு சாதி அப்படிங்கிற விஷயம் கொண்டு வராங்களேன்ற ஒரு கவலையில தான் அதை பத்தி ஆரம்பிச்சேன். சரி சொல்லுங்க, இந்த பியூட்டிஃபுல்லான போராட்டத்தப்ப நீங்க பண்றீங்க, நீங்க அதை எப்படி வந்து பாத்தீங்க? ஸோ 2017 ஏற்பட்டுள்ள ப்ரோ ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட், அதை பத்தி உங்களோட பார்வை என்ன? அதாவது நம்ம 2016 இந்த பகுதி காலகட்டத்துல அந்த ஜல்லிக்கட்டு சார்ந்த போராட்டம் என்பது ஆரம்ப காலகட்ட தொடர்ச்சியில எனக்கு விவரம் தெரிந்து 2012ஆம் ஆண்டுல இருந்து ஜல்லிக்கட்டு வந்து நடத்தணும்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கேன். நான் எழுதிட்டு இருக்கேன், சமூக வலைதளத்துல எழுதுறேன், நிறைய பேர் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் வந்து எழுதிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ஷிஃப்ட் வந்து 2013 இருந்துதான் அந்த பார்வையவே மாத்துற இடத்துல நம்ம இருந்தோம். அதை மாத்தணும். அதாவது இது அது வரைக்கும் எப்படி என்ன பேசப்பட்டு இருந்துச்சுன்னா இந்த தமிழ் சமூகத்துல, இது எனது பண்பாட்டு அடையாளம், இது எனது கலாச்சாரம், எனது கலாச்சாரத்தை நான் பாதுகாக்கணும், எனது பண்பாட்டு விளையாட்டு இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையோடையே அணுகப்பட்டு கொண்டிருந்தது. இது தமிழருடைய பாரம்பரியம், இதை விட்டு விடக்கூடாது அப்படின்னே பேசிட்டு இருந்தாங்க. இத முடக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சர்வதேச சதி அப்படிங்கிறது வந்து 2013 அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணதுல மிக முக்கியமான நபரே நான் தான். ஓகே. ஏன்னா அந்த காலகட்டத்துல ஜல்லிக்கட்டும் உலக அரசியலும்னு யாருமே பேசல. ரெண்டையும் கனெக்ட் பண்ணி உலக அரசியலும் ஜல்லிக்கட்டும் என்ன அப்படிங்கறத நம்ம தான் அதை பேசணும். அதுக்கப்புறம் தான் அது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போட்ட ஆர்டிகல் எல்லாமே படிப்படியா பரவ ஆரம்பிச்சது. நிறைய இடங்கள் அது பரவி போச்சு. அப்ப அதுலதான் வந்து நம்ம அந்த பால் சார்ந்த அந்த A1 மில்க், A2 மில்க் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசி அதெல்லாம் எழுதி அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியா அந்த ஒரு இதுல வந்து நான் எழுதினேன், என்னை போன்ற இன்னும் நிறைய பேரும் எழுதினார்கள். அதுல வந்து நம்ம வந்து ஒத்த ஆள் அப்படின்னு நிறைய பேர் அதை எழுத ஆரம்பிச்சாங்க. அது அந்த டைம்ல தான் 2013-12 தான் அந்த ஷிஃப்டே மாறுது. அப்ப அந்த உலக அரசியலும் இதையும் சேர்த்து நம்ம பேச ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த ஒரு உளவியல் புரிதல் என்பது நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இது என்னுடைய ஐடென்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது வந்து எப்படி மற்றவங்களால பேசப்பட்டுச்சு அப்படின்னா, நானும் தமிழன் தான், ஆனா இது என்னோட ஐடென்டிட்டி நான் சொல்ல மாட்டேன், இட்ஸ் அனிமல் குரூவல்டி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க எல்லாம் எந்திரிச்சு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து தயிர், மோர், பால் எல்லாம் தேவைப்படும், ஆனா மாடு தேவைப்படாது. புரியுதா? அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்புக்கு வந்து நல்ல தரமான பால், தரமான நெய், இப்ப புலம்பி தள்ளுது. லட்டுல வந்து மீன் எண்ணெயை கலந்துட்டான், எனக்கு வந்து அதுல வந்து நெய்யில வந்து கலப்படம் பண்ணுவான். தரமான மாடு இல்ல, தரமான நெய் இல்லைன்னா கலப்படம் பண்ணத்தானே செய்வான், வேற என்ன நடக்கும்? அப்ப அந்த தரமான மாடு, தரமான பால் எல்லாம் எப்ப வரும் அப்படின்னா லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் ஒரு சமூகத்துக்கிட்ட இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். அப்பதான் ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நமது மரபியல் அறிவு, சயின்ஸ், அதையும் நான் எடுத்து எழுதினேன். என்னோட கட்டுரை ஜல்லிக்கட்டும் உலக அரசியலும். அதுல வந்து A1 மில்க், A2 மில்க் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் உலக கலாச்சாரங்களை மையப்படுத்தி ஒரு கட்டுரை எழுதியிருப்பேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய இன்னைக்கு மடகாஸ்கர் தீவுகள் எல்லாம் ஜல்லிக்கட்டு போன்ற ஒரு கல்ச்சர்ல அவன் என்ன பண்றான் ஒரு விழா இருக்கும். அது நம்ம ஊர் ஏறுதழுவல் மாதிரியே தான் நடக்கும். நம்ம ஊர்ல எப்படி ஏறுதழுவல் நடக்குமோ அதே மாதிரியான ஏறுதழுவல் தான் அந்த பகுதியில் நடக்கும். அதெல்லாத்தையும் எடுத்து கம்பேர் பண்ணி நம்ம திரும்ப ஒரு கட்டுரை எழுதணும். அந்த பண்பாட்டு தொடர்புகளை வச்சு ஒரு கட்டுரை எழுதணும். அது ஒண்ணு. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏறு தழுவதும் சேவல் சண்டையும் கெடா சண்டையும் தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகளாக இருக்கிறது. இதற்கு பின்னாடி தமிழர்களுடைய பிரீடிங் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கட்டுரை எழுதிருக்கோம். புரியுதுங்களா? அந்த பிரீடிங் சயின்ஸ், இந்த 3 கட்டுரையுமே நம்ம எழுதியிருக்கோம். இந்த 3 ஆட்டு சண்டையும் ஓகே ரைட், இது எல்லாமே ஒரே வேர் தான். இந்த 3யுமே வேற யாராவது கட்டுரை எழுதுனாங்களான்னு எனக்கு தெரியல. நான் எழுதினேன். சில நேரங்கள்ல அதை பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா அந்த பதிவு செய்யாமல் நம்ம கடந்து போகும் பொழுது அது வந்து வேறொருவரால் அது சாதிக்கப்பட்டதாக இங்க கட்டமைக்கப்பட்டு விடுகிறது. புரியுதுங்களா? அதனால நம்ம வேற வழியில சில விஷயங்களுக்கு வந்து அதான் நம்ம சொல்லாத சொன்னோம்னு சொல்லுவாங்க, ஆனா சொன்னதெல்லாம் மறைக்க பாக்குறாங்க. அந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அப்படியே மறைச்சிட்டு போக பாக்குறாங்க.
அது மாதிரி நடக்குது. அதனால இதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். சோ இதை எங்க இருந்து நான் மறைமாத்தி கூட்டு வந்தேன்னா, சோ இந்த கடா சண்டை, சேவல் சண்டை, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து செலக்டிவ் அது என்னன்னு சொல்லிடுறேன். அது சொன்னாதான் ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையும் உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா இது நம்ம மரபுல நம்ம முன்னோர்கள் எவ்வளவு புரிந்து வைத்திருக்காருங்கிறத வச்சுதான் நான் சொல்றேன். அடிப்படையில் என்னன்னா, காடுகள்ல நேச்சுரல் செலெக்ஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு. இயற்கையாக தேர்ந்தெடுக்கப்படுவது அப்படின்னா அது நேச்சுரல் செலெக்ஷன். அது எப்பன்னா அது இயற்கையில நடக்கக்கூடிய விடயம். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, காடுகள்ல ஒரு சிங்க கூட்டமா இருக்கும், ஒரு நாய் கூட்டமா, நரி கூட்டம், எதுவா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு குடும்ப ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த குடும்ப ஸ்ட்ரக்சர்ல எது வலுவான ஒரு உயிரினமோ அது வந்து சண்டை போடும். பேக் லீடர். அந்த சண்டை இப்ப எடுத்துக்காட்டுக்கு காட்டு எருமைகள் இருக்குன்னு, காட்டு எருமைகள் என்ன பண்ணும்னா, ஆண் மாடு இதெல்லாம் மாடெல்லாம் அந்த ஒரு சீசனுக்கு ப்ரீடிங் சீசன் வரும். அந்த குறிப்பிட்ட காலம் வந்து இன சேர்க்கை காலம் வந்த உடனே என்ன பண்ணும்னா, இந்த மாடுகள்ல ஆண் மாடுகளுக்குலாம் கோபம் வர ஆரம்பிக்கும். அவைகள் வந்து மற்ற ஆண் மாடுகளோட மோதி எந்த ஆண் மாடு ரொம்ப வலுவான மாடோ அந்த ஆண் மாடு தான் பெண்களோட புணர்வதற்கான ப்ரீடிங் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஆங்கிலத்துல புணர்வதற்கான உரிமை. அந்த உரிமையை வந்து அது அப்படிதான் சண்டை போட்டு மற்ற ஆண் மாடுகளை விரட்டும். காண்டாமிரமும் இதைதான் செய்யும். இது மாதிரி காடுகள்ல யானைகளும், யானைக்கு மதம் பிடிச்சி அலையிறதுங்கிறது இதுதான் மதம்ங்கிறது. அது வந்து அதோடைய அந்த ப்ரீடிங் காலகட்டத்துல ஆண் யானைகளுக்கு அந்த கோபம் அதிகமாக, சோ வந்து அது வரும். இப்ப எருமைகளும் அதுதான் செய்யும். காடுகளுக்குள்ள இருக்க கூட ஆடு, மான்லாம் முட்டிக்கிட்டு இருந்தீங்க பாத்துருப்பீங்கல்ல, அது என்னன்னா ஆண் மான்கள் வந்து முட்டிக்கிட்டு இருக்கும். எது வலுவான மான் அப்படிங்கிறது அதோட வலுவை பயன்படுத்தி காட்டி அதன் மூலமாக வலுவான அடுத்த ஜெனரேஷன் உருவாக்குவதற்கு அது. இது என்ன ஆகுதுன்னா, அந்த காடுகள்ல பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ரீப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு பிறக்கிறது எல்லாமே பெஸ்டா இருக்கும். அதுலயும் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ரீப்ரொடியூஸ் ஆகும். அப்ப இயற்கையில எந்த விதமான பாதிப்பும் இல்லாத, எந்த வித குறைபாடும் இல்லாத ஒரு ஸ்டாக், ஒரு கூட்டம் என்பது அந்த இனத்தில் தக்க வைக்கப்படும். அப்ப அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இயல்பாகவே அதிகமா இருக்கும். தற்காப்பு உணர்வு அதிகமா இருக்கும். அது வந்து எப்படியாவது இந்த சர்வைவல் ரேட் வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த முறை என்பது உயிரினங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நேச்சுரல் செலெக்ஷன் ப்ராசஸ். இப்படி இருக்கிற ஒரு விஷயத்த மனிதன் வந்து டொமஸ்டிகேட் பண்றான். அவன் தேவைக்கு காட்டுல இருக்கக்கூடிய ஆடு எல்லாத்தையும் கொண்டு வந்து வளர்க்குறான். இப்படி வளர்க்கும் போது அவன் என்ன பண்றான், எல்லா ஆடையும் வச்சிருக்கான். ஆண் ஆடு ஒன்று வச்சிருப்பான், 2-3 ஆண் ஆடு வச்சிருப்பான். அவன் வாட்டி இஷ்டத்துக்கு மேட் பண்றான், குட்டி பிறகுது, எல்லாத்தையும் அவன் வளர்க்குறான். டக்கு டக்குன்னு சாவுது. அதுல நோய்வாய்ப்பட்ட குட்டிகள் அதிகமா வருது. அதுல வந்து அவனுக்கு வந்து அந்த ஒரு காட்டுல இருக்கிற மாதிரியான ஒரு ஆரோக்கியமான விலங்கு அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அவன் யோசிக்கிறான், என்னமோ சம்திங் மிஸ்ஸிங், இங்க என்னமோ ஆரோக்கியமாவே மாடுகள் இல்ல, ஆடுகள் இல்ல, நோய்வாய்ப்பட்ட டக்குன்னு செத்துருது. ஆனா காட்டுல இருக்க மாட்டுலாம் நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அவன் பாக்குறான். அப்ப அவன் யோசிக்கிறான், ஏதோ ஒண்ணு தப்பு பண்றோம் நம்ம. அப்ப என்ன அது அப்படின்னு சொல்லி இயற்கையை பாக்குறான். இயற்கையில அது இஷ்டப்பட்டது மாதிரிலாம் புணர்ந்துக்கிறது இல்ல. மாறாக அது ஒரு உயிரினம் மற்ற உயிரினத்தோட புணரணும் அப்படின்னா அதற்கு வந்து அது சண்டை போடுது. அவன் பாக்குறான். ஆனா இங்க நம்ம வளர்க்கறதுல சண்டை போடுறதே அப்படியே சண்டை போடாம பிரிச்சு விட்டுருவாங்க. என்னையா அது, நம்ம பிரிச்சு விடுறோம், சண்டை போட்டா அதுக்குள்ள புண்ணாயிடுச்சுன்னா எப்படி அதை பாதுகாக்கிறதுனா பிரிச்சு விட்டுறோம். ஆனா அது சண்டை போட்டாதான் அது வந்து பெஸ்ட் வெளியில வருதுன்னு பாக்குறான். அப்ப என்ன பண்றான், அவன் ஆட்டோமேட்டிக்கா இனப்பெருக்கத்தை அது மாதிரி உருவாக்க பாக்குறான். அப்ப அவன் வளர்க்குற ஆடுகள்லயே கெடா ஆடுகள், நல்ல கெடா ஆடுகா பார்த்து அந்த கெடா ஆடுகளை மோத செய்யறான். அப்ப அந்த பெஸ்டான கெடாக்களை அவன் மோத விடும் பொழுது இவன் பாக்குறான் எந்த ஆடு ஜெயிக்குது அப்படின்னு பாக்குறான். எந்த ஆடு ஜெயிக்குதோ அதை வந்து பிரீடிங்க்கு பயன்படுத்துறான். இங்கதான் தொடங்குது கெடா சண்டை. அதேதான் சேவலுக்கும். இங்கதான் தொடங்குது சேவ சண்டை. அப்ப அவனுடைய லைஃப், அவனுடைய ஸ்டாக், அவனுடைய பிரீடிங் ஸ்டாக்கை நல்ல தரமான இதா பயன்படுத்தும் பொழுது அது வந்து இன்னும் வீரியமான ஒரு ஸ்டாக்கா இருக்கு. அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு, அதோட ஆரோக்கியம் என்பது அதிகமா இருக்கு, அதோட ஆயுள் காலம் அதிகமா இருக்கு, இயற்கையோட தன்மையில அது ஒத்து வருது. அப்படிங்கிறதுனால அந்த இயற்கையோட பிரீடிங் சயின்ஸை, அதாவது நேச்சுரல் செலெக்ஷனை இவன் செலக்டிவ் பிரீடிங்ல கொண்டு வரான். அதை கொண்டு வர்றதற்கு இப்ப செலக்டிவ் பிரீடிங்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கோழி இருக்கு. கோழியை நீங்க எதுக்கு வளர்க்குறீங்க, கறிக்காக வளர்க்குறீங்க. முட்டை கறிக்காக. இப்ப முட்டை அதிகமா போடக்கூடிய கோழியா நீங்க பார்த்து பிரீட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு விதமான செலக்டிவ் பிரீடிங். ஆனா இட்ஸ் நாட் எ ஹெல்தி ஃபார்ம் ஆஃப் பிரீடிங். ஏன்னா முட்டை போடுறது மட்டுமே அதோட வேலை இல்ல. அப்ப அது ஹெல்த்தியா இருக்காது. அதனாலதான் இன்னைக்கு பிராய்லரு மற்ற பிரீட்ஸ் கோழி எல்லாம் வந்து சீக்கிரம் சாகக்கூடிய, எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய கோழி இனங்களாக மாறி இருக்கு. கரெக்டா? தே ஆர் நாட் மஸ்குலர், தே ஆர் நாட் அத்லெட்டிக். அது வந்து பதம் இருக்கும். அதை நீங்க தனியா காட்டுல விட்டு அதனால சர்வே ஆக முடியாது. அப்ப அந்த மாதிரி அதோட நேச்சுரல், அதோட இயற்கை சூழல் வந்து அது ரொம்ப தள்ளி போயிருது. செலக்டிவ் பிரீடிங் தான் அதை செஞ்சிருக்கு. அது தவறான செலக்டிவ் பிரீடிங். ஆனா தமிழன் பண்ற செலக்டிவ் பிரீடிங் என்னன்னா, இயற்கை படிச்சுட்டான்,
இயற்கையில அந்த குணம் எவ்வாறு கடத்தப்படுது, எப்படி தரமான உயிரினங்கள் அங்க உருவாக்கப்படுதுங்கிற அந்த எவல்யூஷன் அவனுக்கு புரிஞ்சிருக்கு. ம். அப்ப என்ன பண்றான், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இவனோட ப்ரீடிங்க்குள்ள கொண்டு வரான். அப்ப ஆடு மோதுது, சேவை மோதுது, அதுல பெஸ்ட் சேவல் இனப்பெருக்கம் செய்யுது. அதுல தோத்து போற சேவலை இவன் முடிச்சிருவான். இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவன் அதை சரி. பயன்படுத்திக்குவான், வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்குவான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தப்படக்கூடியதெல்லாம் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்டா பயன்படுத்தப்பட்டுட்டே இருக்கும்போது இவனோட லைஃப் ஸ்டாக் வந்து ஆரோக்கியமான லைஃப் ஸ்டாக்கா இருக்கு. இயற்கையில எப்படி ஒரு உயிரினம் என்பது அதோட தன்மை மாறாம அதோடைய நோய்வாய்ப்படாமல் ஒரு தன்மையில இருக்குதோ, இன்னைக்கு சிங்கம் புலிக்கெல்லாம் எனக்கு சொரியாசிஸ் வந்து பாத்திருக்கீங்களா? எவ்வளவு கிளீனா இருக்கு. செம்மையா இருக்கான் ப்ரோ. நம்ம வீட்டுல வளர்க்குற நாயை பாத்திருக்கீங்களா? எவ்வளவு சொறி பிடிச்சி அலையுது. அதுக்கு இத்தனைக்கு எல்லா சாம்பு போடுவேன், அது போடுவேன், இது போடுவேன், அவ்வளவு அழகா பாத்துக்குவேன். ஆனாலும் அதுக்கு வந்து பிச்சை எடுக்கிறது ஓகே, நாயோட குணம். பட் நாயோட குணம் தான் சொல்றேன், வேற யாரும் டோன்ட் கெட் அஃபண்டட். ஆனா இங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உடல் ரீதியான அந்த நோய்வாய்ப்படாத தன்மை என்பது இருக்குல்ல, அது வந்து இந்த காட்டு விலங்குகளுக்கு அதிகமா இருக்குல்ல. அது காரணம் என்னன்னா அந்த நேச்சுரல் செலக்ஷன் தான். அத நம்மளோட டொமஸ்டிக் ஸ்பெசிமென்ஸ்லயும் கொண்டு வந்தவன் தான் தமிழன். அந்த ப்ராசஸ் அப்படியே பார்த்து அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி தன்னோட ப்ரீடிங் சைக்கிளுக்குள்ள கொண்டு வந்து அதன் மூலமா தான் அதை ஒரு பெஸ்ட் ஸ்டாக்கா ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு போறான். இதுல என்ன அவனுக்கு ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆடு மோதுது, சரி, லைஃப் லாஸ் இல்ல. ஒரு ஆடு தோக்கும், அந்த ஆடை நம்ம வெட்டி சாப்பிட்டுருவோம், இது பண்ணிடுவோம். கோழியும் மோதுது, அதுல ஒண்ணு செத்தாலும் லைஃப் லாஸ் ஒன்றும் பெரிய விஷயமா இல்ல. ஆனா மாடு மோதும் போது ஜெயிக்கிற மாடும் கூட சில நேரங்க வூண்டாயிரும், அதுவும் செத்து போயிடும். ஜெயிக்கிற மாடுமே சில நேரங்கள்ல செத்து போயிடும். அப்ப என்ன, எப்படி அவன் இனப்பெருக்கம் பண்ணுவான்? அப்ப அவன் என்ன பண்றான், இப்ப மாடு மோதுச்சுன்னா கண்டிப்பா நமக்கு தரமான மாடு இருக்கிறது லாஸ் அதிகமாகுது. மாடே எல்லாம் போயிடும். அப்ப அவன் என்ன பண்றான், மாடோட மனிதன் மோதுறான். மாட்டோட மனுஷன் மோது நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் எது நல்லா வீரியமா போகுது, எது ரொம்ப திமிரடிச்சு போகுது, எது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எது அடிபணியாம நிக்குது. அப்ப அது தரமான மாடுன்னு நம்ம முடிவு பண்ணான்னு சொல்லிட்டு மனுஷன் எல்லாம் சேர்ந்துட்டு போய் பிடிக்கிறான் மாட்டை. அதை மீறி தப்பிச்சு போனா அந்த ப்ரே டிரைவ்ல அது வந்து ஓடி போகும், அது முட்டும், எதிர்த்து சண்டை போடும், அதெல்லாம் பாக்குறான். எந்த மாடு ரொம்ப ஒன்னா வேகமா ஓடி போற மாடா இருக்கணும், இல்லைன்னா எதிர்த்து நின்று சண்டை போடுற மாடா இருக்கணும். ரெண்டுமே விக்டரி. போனோடனே வா என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு நின்னுச்சுன்னா இது வேலைக்கு ஆகாது, கிளம்பு. சப்மிசிவா இருக்கிறது வேலைக்கு ஆகாது. இதை இவன் உருவாக்குறான். இந்த ஒரு விளையாட்டு இங்க இருந்தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் அந்த ஜல்லிக்கட்டை நம்ம ஏன் தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்கோங்கிறதுக்கான காரணம். இது தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்கிறதுக்கான காரணம் இது. ஆனா தொடங்கினதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆதி காலத்துல மனிதர்கள் வந்து மாடுகளை பழக்காமல் இருந்த காலகட்டத்துல அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, காடுகள்ல மாடை பிடிச்சுதான் வருவாங்க. அவங்க வந்து ஏன்னா ஒரு பதிவு நான் போட்டேன், அதையும் ட்ரோல் பண்ணாங்க. மாட்டை உருவாக்கியவனே தமிழன் தான் நான் போட்டேன். அதாவது நம்ம இப்போ வச்சிருக்க மாடுங்க அந்த மாதிரி சொல்றேன். மாட்டை உருவாக்கியவனே தமிழன்னு சொன்னோடனே உடனே இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்பெல்லாம் என்னடா உளர்ற, அதெல்லாம் இயற்கையில இருந்தே இருக்குடா அப்படின்னு கிருக்கை மாதிரி. டே லூசு பையிலே, நான் சொல்றது என்னன்னா, பசுமாடுகள், இந்த நீ பயன்படுத்துற இந்த வளர்ப்பு மாடுகள், இந்த பிரீட்ஸ், இந்த டொமஸ்டிகேட்டட் இருக்குல்ல, பாஸ் இண்டிகஸ், பாஸ் டாரஸ், இந்த மாதிரி மாடுகளை சொல்றீங்களா, அதுல பாஸ் இண்டிகஸ்ங்கிற இந்த மாட்டு இனத்தை உருவாக்கியவன் தமிழனே. இதான் நான் சொல்றேன். உடனே அவங்களுக்கு என்ன, அது எப்படி மாடு காட்டுல இருக்குன்னு, எங்கடா பசுமாடு காட்டுல இருக்கு? இவங்க எவ்வளவு இயற்கையை பத்தி இவங்க எவ்வளவு தற்குறித்தனமா புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா, பசுமாடு காட்டுல இருக்காது, காட்டுல எங்கேயுமே பசுமாடு இருக்காது, காட்டு எருமைதான் இருக்கும். வைல்டு கார்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த வைல்டு கார் வருதுல, அதுதான் காட்டு மாடு. அதுக்கு பேரு நம்ம காட்டு மாடுன்னு கூட சொல்ல மாட்டோம், காட்டு எருமை தான் சொல்லுவோம். அது பேர் எருமை, காட்டு எருமை. அது பேர் வைல்டு கார்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வைல்டு கார் தான் இன்னைக்கு நம்ம ஜல்லிக்கட்டு மாடுகள் பயன்படுத்துறோம்ல, அந்த மாட்டோடைய மூதாதையர். அப்ப இந்த எருமை இந்த சேத்துல போய் குளிச்சிட்டு இருக்கே இந்த எருமைங்க, அது வந்து வாட்டர் பஃபலோ. அது என்டையரா தனி ஸ்பீஷிஸ். அதுக்கும் பசுமாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம ஒன்னும் உருவாக்கல, அவனும் நாட்டுல காட்டுல தெரிஞ்சிட்டு இருக்கான். அது காட்டுலயும் அப்படியே வந்து இருக்கு. இன்னும் அதை நம்ம டொமஸ்டிகேட் பண்ணிருக்கோம். ஆனா எருமையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்னும் காட்டுலயும் இருக்கு. இது எருமை காட்டுல இருக்கு இன்னும். அது பேர் வாட்டர் பஃபலோ. இனிமே நம்ம காடுகளுக்குள்ள மனிதர்கள் வளர்க்காத காட்டு எருமைகள் இன்னும் இருக்கு. வைல்ட் பஃபலோ சுத்திட்டு இருக்கு. அது பேர் வாட்டர் பஃபலோ. ஏன்னா தண்ணிக்குள்ளேயே அதிகமா இருக்கனால அது பேரு வாட்டர் பஃபலோன்னு பேரு. இன்னும் அசாம் இந்த பகுதிகள் எல்லாம் வாட்டர் பஃபலோஸ் அப்படியே இருக்கு. காட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா வைல்டு வாட்டர் பஃபலோஸ் இருக்கும். அது வாட்டர் அப்படியே தண்ணிக்குள்ள அப்படியே சாரிங்க அதுங்க லூசுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இல்லங்க அது ஒரு மாதிரி டிஃபரெண்டா பண்ணிட்டு இருக்குதுங்க. திட்டிட்டேன் தேவலாம். அது எதுவுமே அது வந்து நம்ம கிட்ட எருமை கோபமும் பயங்கரமா போடுவோம். பட் ஆனா ரொம்ப ஒரு மாதிரி
மலையில எருமை நனைஞ்ச கணக்கும்பாங்கல்ல. அது ஏன்னா மலையில நனைறதுலாம் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது தண்ணிக்குள்ளே தான் கிடக்கும். நீங்க எவ்வளவு நாள் விட்டீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா தண்ணிக்குள்ள அப்படியே போயிட்டு படுத்து கிடக்கும். அதனால அது பேர் வாட்டர் பஃபலோ. சேர்களும் தண்ணிக்குள்ளேயும் அதோட உடம்ப குளிர்ச்சி படுத்திக்கிறதுக்கு அது அப்படிதான் இருக்கும். பாதுகாப்பு கருதியும் அந்த எருமை வந்து தண்ணிக்குள்ள இருக்கிறது அதுக்கு. ஏன்னா புலி எல்லாம் தண்ணிக்குள்ள, பேசிக்கா கேட்ஸ்க்கு வந்து தண்ணிக்குள்ள வர்றதுக்கு வந்து ஒரு பிடிக்காது. ஆமா, ஜாகுவாரை தவிர்த்து எதுவுமே தண்ணிக்குள்ள இறங்காது. நம்ம ஊர்ல இருக்க புலி நீந்தும் தண்ணியில, பட் அது தண்ணிக்குள்ள போய் வேட்டையாடுறதுங்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணும், ரெஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னா முதல்ல இருக்கும், அது அது சண்டையாகி போயிடும், சிக்கல் இருக்கு அந்த சூழல். அதனால மோஸ்ட்லி வந்து அதை அவாய்ட் பண்ணுங்க. அப்ப இங்க எருமைகளுக்கு அது ஒரு சேஃபான ஒரு பிளேஸா வந்து அந்த குட்டைகள், அந்த கோலம், சேத்துக்குள்ள இருக்கிறது. அது அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அந்த கொடைக்கானல் ஊட்டியில இருக்கானே, அவன் பேர் என்ன, வைல்டு கார். அவனுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லை, வேற வேற ஸ்பீஷிஸ். பட் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க காளைகள் வந்து இந்த வைல்டு காரோடைய டிசெண்டன்ஸ். அததான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு காலத்துல அந்த வைல்டு கார் இருக்குல்ல, அந்த வைல்டு காரை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், காட்டு மாடு. அந்த காட்டு மாடு, அந்த காட்டு எருமையாக இருக்க அந்த உயிரினத்தை தான் நம்ம பிடிச்சிருக்கிறோம். அதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? அது ஆக்சுவலா அதுதான் பாகுபலியில பிடிப்பாப்ல பாத்தீங்களா, அந்த வல்லாளன். அது ஆக்சுவலா ஒரு கார் லெவலுக்கு இருக்கு ப்ரோ, ஒரு சின்ன நானோட பெருசா இருக்கு, பஸ்ஸையே கவுத்துரும். அது நினைச்ச பஸ் இப்படி முட்டையே கவுத்துரும், பயங்கர மஸ்குலரா இருக்கும். வீகன்ஸ் எல்லாம் அதை வச்சுதான் பாருங்க, அது புள்ளதான் திங்குது, ஆனா பாத்தீங்களா எவ்வளவு மஸ்குலரா இருக்கு அப்படின்னா, அது மாடுடா, நீ மனுஷன்டா, நீ புள்ள தின்னா உனக்கு வயித்தால போயிடும். பாக்கும் ஊட்டி கொடைக்கானல் போனா நம்ம ஆளுங்கெல்லாம் அப்படியே மூடிட்டு, அது ரொம்ப வயலண்ட். அது நீங்க வந்து பக்கத்துல எல்லாம் போயிடக்கூடாது, அது பாட்டு போயிட்டு இருக்கோம், நம்ம பாட்டு கண்டுக்காம அது த்ரெட்டன் பண்ற மாதிரி எல்லாம் போயிட்டீங்கன்னா அதை கஷ்டப்பட்டு பிடிச்சி டேம் பண்ணி கூட்டு வந்துட்டான். அதை தான் முதல்ல மனிதர்கள் போய் பிடிச்சிருக்காங்க. அப்படி பிடிக்கும் போது எப்படி பிடிப்பாங்க, அது உயிரோட பிடிக்கணும். அதை குத்தி கொலை பண்றது ஈஸி, இது பண்ண அதை கொலை பண்ணி அப்ப சாப்பிடாம கறியை மட்டும் தான் சாப்பிட முடியுமா ஒழிய, மித்தபடி அதை பாலுக்கோ இதுக்கோ டொமஸ்டிகேட் பண்ண முடியாதுல்ல. அப்ப அதை டொமஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னா, அது பாலுக்கு கொண்டு வரணும்னா அதை காட்டுல இருந்து பழக்கி இழுத்துட்டு வரணும். அப்ப என்ன பண்ணணும், அதை போய் அவன் போய் பிடிச்சி இழுத்து அந்த அந்த ஒரு ப்ராசஸ் பண்ணிருப்பான்ல, அதுதான் ஆரம்ப காலகட்டத்துல அந்த இந்த புல் டேமிங் அப்படிங்கிற அந்த கான்செப்ட். அந்த இது முல்லைத்திணையில இருந்து தொடங்குது. அந்த முல்லைத்திணையில இருந்து அந்த மாடுகளை போய் அழைச்சிட்டு வருது, அந்த புடிச்சிட்டு வருதுங்கிற அந்த மரபு, அதோடைய நீட்சியாகத்தான் இந்த ஜல்லிக்கட்டும் அப்படியே தொடர்ந்து வருது. அதுல இந்த மாடுகளை தரமான இதான் இனப்பெருக்கம் செய்யறதுக்கும் அதே முறைகளை அவன் பயன்படுத்துறான். அப்ப அப்படியே அது கண்டினியூவா ஒரு, அப்ப இது சும்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இது 2000-3000 இல்லைங்க, இதெல்லாம் 10,000 ஆண்டு பழமையான ஒரு உருவமும் மாறிடுச்சு. இதுக்கு ஃபுல்லா 10,000 ஆண்டு. நான் சொல்றேன் தோராயமா ஒரு 10,000 இயர்ஸ். இந்த டொமஸ்டிகேட்டட் கவுஸை வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்குற காலகட்டத்துல உருவான ஒரு ட்ரெடிஷன் தான் ஜல்லிக்கட்டு. அப்ப இருந்து அது வந்து அந்த ஏறு தழுவுதல்ங்கிற அந்த ஒரு மரபு இருக்கு. அதனாலதான் வந்து நீங்க பழைய நடுகள் எல்லாம் ஏறு தழுவுல இது இருக்கும். இன்னொன்னு இண்டஸ் இருக்குல்ல, இண்டஸ்ல வந்து ஒரு சீல் கிடைச்சிருக்கும் ஏறுதழுவு. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து தமிழர் நாகரிகம்ங்கிறது அது ஒரு உறுதியான சான்று. ஏன்னா அவன் வந்து அங்க ஜல்லிக்கட்டு நடத்தி இருக்கிறான், அவன் அதை வந்து சீல் போட்டு வச்சிருக்கான். நம்ம தான் இந்தியாவிலேயே ஜல்லிக்கட்டு நடத்திட்டு இருக்கோம் இப்ப. அப்ப தமிழனுக்கும் அங்க இருக்கக்கூடிய சிந்து சமவெளிக்கும் எவ்வளவு ஒரு நெருக்கம், எவ்வளவு ஒரு தொடர்பு இருக்குங்கிறத புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். எதை தான் நான் சொல்றேன். ஓகே, இப்போ இந்த கேரளால வந்து பாத்தீங்கன்னா இல்ல, பட் இந்த கர்நாடகாலையும் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஆந்திராலையும் ஏதோ ஒரு அளவுக்கு கொஞ்சம் வேரியேஷன்ல பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு பக்கத்துல நெய்பர்ஸ்ன்றனால அந்த பழக்கம் அவங்களுக்கும் இருக்கு. சோ இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பத்தி சொல்லுங்க. யாரோ ஒரு புண்ணியவன் ஆரம்பிச்சு வச்சிருக்கான், ஆனா அதாவது மொழி திணிப்புக்கு எதிராக வந்து எல்லாருமே கூடியிருக்காங்க. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் வந்து தமிழர்கள் ஒன்று கூட்டினது இதுதான். அதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் எவ்வளவு சமூக பிரச்சனைகள் வந்திருக்கு, எவ்வளவு சிறுமிகளை வந்து கற்பழிச்சு கொண்டிருக்காங்க, பல அரசியல் அராஜகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. வேற இடத்துமே கூடவும் இல்லை, கூடவும் முடியல. திருப்பியும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு கூடுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்படி இந்த ஜல்லிக்கட்டுன்றது எல்லாருமே ஒருங்கிணைந்து அவ்வளவு பெரிய கூட்டமா வந்து தமிழ்நாடு முழுக்க கூட்டினாங்க, குறிப்பா மெரினால அவ்வளவு பெரிய போராட்டம் இருந்துச்சு. இதுல எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா, அன்றைய அரசியல் சூழல் ஒரு சில நிலையில்லாத தன்மையில அன்னைக்கு கவர்மெண்ட் இருந்தது. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய போராட்டம்ங்கிறது ஒரு அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட்ல இருந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு தேவைப்பட்ட ஒரு ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு டைவர்ஷன் ஸ்பேஸ் ஒண்ணு தேவைப்பட்டுச்சு. அலோவ் பண்ணாங்களா? அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா பெருசா கண்டுக்கல, அதுல கான்சென்ட்ரேட் அதிகமா பண்ணல. அதுல கான்சென்ட்ரேட் அதிகமா பண்ணாதனால என்னாச்சுன்னா அந்த கூட்டம் வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக கூட முடிஞ்சது. ஜெயலலிதா கலைஞரா இருந்தா எல்லாரையும் ஓட விட்டுருப்பாங்கன்றீங்களா காவல்துறை வச்சு? அப்படி நான் சொல்லிட முடியல. நான் என்ன சொல்றேன்னா அந்த அவேர்னஸ்ல இருந்து மக்கள் வந்து அந்த வில்லிங்னஸ், அவங்க வந்து அது நான் வந்து இந்த போராட்டத்துல கலந்துக்கணுங்கிற அந்த எண்ணம், அப்புறம் அந்த புறச்சூழல்ல தான் இந்த அரசியலுடைய தலையீடுன்னு வரும். இது மூணும் அங்க அந்த போராட்டத்துக்கு சரி வகையாக அமைந்ததுனால ஒரு லெவல் கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கிரிட்டிக்கல் மாஸ அந்த ஒரு சின்ன ஒரு கூட்டமா இருந்தா ஈஸியா முடைக்க முடியும். நீங்க என்ன சொல்றோம், ஒரு 500 பேரை வந்து
அடைக்க முடியும். ஒரு 1000 பேரும் கூட அடிதடி மூலமாக தடியடி மூலமாக விரட்ட முடியும். ஒரு 10,000 பேரும் கூட துப்பாக்கி சூடுதல் மூலமாக வைக்க முடியும். ஆனா லட்சக்கணக்கான பேர் ஒரு இடத்துல திரளும் பொழுது உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? அந்த கவர்மெண்ட் சீஸ் டு எக்ஸிஸ்ட் அங்க முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இன்னும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சான்று இல்ல. நீங்களா உங்க கோரிக்கை முடிஞ்சிட்டு நீங்களா போயிட்டா நல்லது. முடிந்த வரைக்கும் அது அறவழியில அந்த போராட்டம் போயிடணுங்கிறது மட்டும்தான் கவர்மெண்டோட எதிர்பார்ப்பா இருக்க முடியும். வயலண்டா டேர்ன் ஆயிடக்கூடாதுங்கிறது தான் கவர்மெண்டோட எதிர்பார்ப்பா இருக்கணும். சோ உங்களுக்கே தெரியும் அந்த போராட்டங்கள் என்ன நடந்துச்சு, எப்படி பரிணாமம் அடைஞ்சது அப்படின்ட்டு. அந்த போராட்டம் மக்களால் ரொம்ப ஒழுக்கமான முறையில் நடத்தப்பட்டது. அந்த போராட்டத்தில் எந்த குறையும் இல்லை. அந்த போராட்டம் ரொம்ப சிறப்பாகவே நடந்தது. ஆனா அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக தொடர்ச்சியாக பல பொய்களும் அசிங்கமும் அவதூறும் அந்த போராட்ட மக்களின் மீது, ஏன்னா குடும்பமா தான் போனாங்க. யாரும் தனியாலாம் போகல, யாரும் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் போகல. அங்க அப்பா ஸ்டேட்மெண்ட் வச்சுனால நிறைய அசிங்கமான சில விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு சமூகத்தால் மதிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சில அயோக்கியர்களும் கூட அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் மீது அவதூறு சேற்றை வாரி வீசினார்கள். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் சொல்ல கூட எனக்கு வாய் கூசுது. அந்த மாதிரி சில அவதூறுகள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அங்க அப்படிலாம் ஒன்றும் நடக்கல. அங்க கூட்டம் பெரிய அளவுல மக்கள் கூடினார்கள். அங்கேயே தூங்குனாங்க, எந்திரிச்சாங்க, போனாங்க. ஆனா அந்த அந்த பஃபர் பாப்புலேஷன்ங்கிறது இருந்துட்டே இருந்துச்சு. போறாங்க வராங்கிறதே லட்சக்கணக்கில் இருந்தாங்க. அங்க தங்கியவர்கள்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15,000 பேர் வரைக்கும் அந்த அந்த பிரிமிசஸ் பக்கத்திலே தங்கிட்டு இருந்தாங்க. அந்த டென்ட் மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு அங்கங்க சைட்ல அங்கங்க எல்லாம் அந்த எல்லாம் உட்காந்துக்கிட்டு அப்படியே பண்ணிட்டு இருந்தவங்க இருந்தாங்க. அந்த பஃபர் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். காலையில வந்துருவாங்க, ஒருத்தங்க சாயந்தரம் வந்துருவாங்க, ஃபேமிலியா. அப்ப அந்த போராட்ட மனநிலை என்பது எப்படியாவது இந்த விழாவுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுவிட வேண்டும்ங்கிற அந்த உறுதித்தன்மை ஒண்ணு. ரெண்டாவது இந்த ஐடியாலஜிக்கல் தெளிவு. ஜல்லிக்கட்டுனா என்ன, ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்றதுக்கான காரணம் என்ன, நம்மளோட மரபு என்ன, நம்ம பண்பாட்டை எப்படி பாதுகாக்கணும், எதிரி யாரு, எதிரியோடைய படைபலம் என்ன, எதிரி எந்த வழியில நம்மள திசை மாத்துறான், அப்ப அதுல இருந்து எப்படி நம்ம வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் அன்னைக்கு அந்த இளைஞர்களுக்கு ஒரு சொல்லி வைக்கப்பட்டிருந்தது. முன்னாடி தலை தூக்கவே முடியலையே. அதான் நான் சொல்றேன், 2012 இருந்து நடந்த அந்த பிரச்சாரத்துடைய தொடர்ச்சி, பல தமிழ் தேசியவாதிகள் பலரும் தொடர்ச்சியாக அந்த ஜல்லிக்கட்டு நம்மளுடைய பாரம்பரியம் மீட்கணும்னு எழுதுனது எல்லாம் மக்கள் மனதுல அப்படியே பதிவாகிட்டே இருந்தது. அதுக்கான ஸ்பேஸ் வரும்போது அந்த போராட்டம் என்பது கரெக்டா உட்காந்துருச்சு. அப்படி உட்கார்ந்ததுன்னா அது நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு பின்பு நம்ம தமிழர்கள் ஒட்டுமொத்த ஒரு போராட்ட குணத்தையும் ஒரு அறவழி போராட்டத்தையும் எப்படி நடத்தி முடிச்சா நம்மளுடைய சாதனை எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத காட்டிய ஒரு இடம் ஜல்லிக்கட்டு போராட்டம். அது ஒரு ப்ளூ பிரிண்ட் போராட்டமா நம்ம எப்படி நடத்தணும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மெரினால கூடவே கூடாதுன்னு சட்டத்தை போட்டு தடை போட்டாங்க இன்னைக்கு வரைக்குங்க. அதுக்கப்புறமா நாங்க ஆக்சுவலா ஒரு கொடுமை என்னன்னா, அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு முன்னாடி மெரினா எனக்கான ஒரு மீட்டிங் ஸ்பாட்டா வச்சிருந்தேன். யார் கூட? பசங்களை. ஏங்க யாரு கூடனா உடனே, அதாவது என்னன்னா, நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 30 பேர் சந்திக்கிறோம்னு வைங்களேன். 30 பேருக்குனால நம்ம கிட்ட இடம் பத்தாது, காசு போயிடும். அப்ப என்ன ஆகும்னா, அந்த பீச் அப்படிங்கும்போது ஒரு சாயந்தரம் 4 மணிக்கு அங்க வந்துருங்க அப்படின்னா பசங்க வந்துருவாங்க. எல்லாரும் முடியறதுக்கு ஒரு 5 மணி வரைக்கும் ஆயிரும். பப்ளிக்கா அங்க இருப்பாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய வட்டமா உட்காந்துக்குவோம். பெரிய வட்டமா உட்காந்துக்கிட்டு பசங்க கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவோம். இந்த டிஸ்கஷன் போயிட்டு தமிழ் தேசியம் சார்ந்த டிஸ்கஷன் எல்லாமே போயிட்டு ஒரு பசங்க ஒரு 20 பேர் 30 பேர் ஒன்னா உட்காந்து குரூப்பா உட்காந்து என்னமோ பொலிட்டிக்கலா பேசிட்டு இருக்காங்கன்னா, அங்க இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் பொழுது போகாதவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உட்காந்துக்குவாங்க. போலீஸ் வருவாங்க, என்னங்க என்ன பண்றீங்கன்னு கேட்பாங்க. காலேஜ் பசங்க பேசிக்கிட்டு இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸா வந்தோம் அப்படின்னா அவங்களும் என்ன உட்காந்து எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு சில கொஞ்சம் உணர்வான போலீஸ்காரங்க எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு கூட அவங்களும் பேசிட்டு போவாங்க. சிலர் சரி பசங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க, சின்ன பசங்க காலேஜ் பசங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. இது எனக்கு ஒரு நல்ல ஒரு கேதரிங் ஸ்பாட்டா ஒரு 2-3 கூட்டங்கள் நாங்க அப்படியே நடத்திக்கிட்டு இருந்தோம். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எங்களால போவோம், உட்கார விட மாட்டாங்க. உட்கார்ந்தாலும் அப்படியே இல்ல போங்க, பிரிஞ்சு போங்க தனித்தனியா உட்காருங்கன்றவாங்க. அப்ப என்ன ஆயிரும், அது உட்காந்து பேச முடியாம போயிடுச்சு. அது ஒரு பெரிய எனக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் அவ்வளவு பெரிய வெற்றிக்கு பின்னாடி நடந்த ஒரே ஒரு பிரச்சனை இதுதான், கூடுறதுக்கு இடம் இல்லாம போயிடுச்சு. ஒரு மாலை பிடிச்சிரும் ஃபியூச்சர்ல. அங்க கூட முடியாது இல்லைங்க, உட்காந்து அப்படியே பாலிடிக்ஸ் பேச முடியாது. அதுதான் பெஸ்ட் ஸ்பேஸா இருந்துச்சு. இனிமே நம்ம பிரைவேட்டா மண்டபங்கள் பிடிச்சி இது பிடிச்சிதான் பேசணும் போல, கஷ்டமா இருக்குது. அப்போ ஒரு கருத்தியலை வளர்க்கறதுக்கும் ஒரு செயல்பாட்டை மக்கள் மத்தியில கடத்துறதுக்கும் அந்த மாதிரி ஒரு போராட்டங்களும் அந்த மாதிரியான ஒரு பொது இடங்களும் கூட தமிழர்களுக்கு இங்க இல்ல. இதுதான் உண்மை. ஒரு பொதுல உட்காந்து பேசணும்னா கூட அதுக்கு பர்மிஷன் இல்லாம இங்க இருக்கக்கூடாது, அங்க பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது.
இதெல்லாம் பண்ணி கடைசியில வந்து நம்மள எதுவுமே செய்ய விடாம பண்ணிடுவாங்க. நம்ம பர்மிஷன் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஏதாவது கூட்டம் நடத்தணும் பர்மிஷன் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. அதையும் மீறி நடத்தணும்னா போலீஸ் வந்து தடுத்து தூக்கி அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. நம்ம இதுக்காக மண்டபம் புக் பண்ணுவோம், அது பண்ணுவோம், எல்லாம் செலவு. கடைசியில இப்படியே வந்து நம்மளுடைய போராட்டங்களை முடக்கி போடுறது. அதாவது என்னன்னா, அதிகார வர்க்கத்துக்கு இசைந்து கொடுத்தால் மட்டும்தான் இங்க போராட்டம் நடத்த முடியும். அதிகார வர்க்கத்துக்கு அந்த ஒரு அதுக்கு எதிராகவோ இல்ல அதுக்கு அவங்களுக்கு கேள்வி கேட்கிற மாதிரியோ எல்லாம் நியாயப்படிலாம் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழலை இங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. ஓகே, கடைசியா ஒரு கேள்வி. அது எப்படிலாம் மடைமாற்றப்பட்டுச்சு, சிதறடிக்கப்பட்டோம் அப்படின்னு தெரியும். ஃபியூச்சர்ல நிஜமாவே மக்களுக்கு உண்டான தேவை அப்படின்னா, இப்ப டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா 17க்கு கம்பேர் பண்ண இன்னும் நிறைய வளர்ந்துச்சு. ஸோ டெக்னாலஜி வளர்றது மூலியமா நம்மளும் அதை வச்சு வந்து ஒன்று கூடுறதுங்கிறத சாத்தியப்படுத்திப்போமா, இல்ல அரசாங்கம் எப்படியாவது ஈஸியா வந்து கட்டுப்படுத்திடுமா? அப்படி மக்கள் வீதிக்கு வந்து போராட வேண்டிய தேவை ஏற்பட்டா இனிமேல் அதற்கான சாத்தியம் இருக்கா? சாத்தியம் எப்பவுமே இருக்கு. எப்பவுமே மதுரை வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டுல இப்போ டங்ஸ்டன் போராட்டத்துக்காக மதுரை மக்கள்லாம் இப்ப நான் தான் சொல்றது, அவேர்னஸ் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதான் திரும்ப 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 நான் சொல்றது என்னன்னா, ஒரு புரட்சி இங்க வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கான புறச்சூழல் இருக்கணும். அந்த புறச்சூழல் எங்க வந்து உருவாகும்னா ஐடியாலஜிக்கல் வார்ஃபேர்ல தான் அது உருவாகும். இது கிட்டத்தட்ட ஒரு பெரும் போராட்டம் தான். கருத்தியல் ரீதியாக மக்கள் மத்தியில வந்துட்டு அந்த விதைகளை விதைச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப எத்தனை ஆண்டுகளாக ஈவேராவை எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தோம். அன்னைக்கு வரைக்கும் ஈவேராவுக்கு புகழ் வணக்கம் போட்டு கொண்டிருந்தவர்களும் கூட இன்னைக்கு வந்து ஈவேராவை அடிப்பதற்கான அந்த அடித்தளங்கள் இருக்குல்ல, அதை ரெடி பண்றோம்ல, அதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து பேசும்போது கரெக்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பல பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதை நாம் உருவாக்கி இருக்கிறோம் இந்த சமூகத்துல. ஆமா, இவங்க பேசுறது சரி, ஈவேரா என்றது ஒரு பொய் பிம்பம், அதுக்கு அந்த ஸ்பேஸை நம்ம உருவாக்கி இருக்கோம்ல. அதுதான் அந்த பேச்சு தொடர்ச்சியா பேசணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அதன் மூலமாக ஒரு இடத்துல அது நமக்கு பயன் கொடுப்பதாக அமையும். மக்களுக்கு அந்த புரிதலை கொண்டு போய் சேர்க்கறது ஒரு மிக முக்கியமான அரசியல் போராட்டம். அதை நம்ம தொடர்ச்சியா பண்ணணுங்கிறது ஒரு அடிப்படை. நிச்சயமா போன வருஷமே உங்க கூட இதை பத்தி பேசணும். ஜல்லிக்கட்டுல இந்த இதுல மிக முக்கியமானது என்னன்னா, இதுல இந்த முறை ஜல்லிக்கட்டில் ஜெயிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்து ஒண்ணு உருவாச்சு. அதை வந்து இந்த குறிப்பா இந்த திராவிடம் பேசுறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இவன் கடைசி வரைக்கும் மாடு மேய்ச்சிட்டு இருப்பானா, மாடு பிடிச்சிட்டு இருப்பானா. என்கிட்டயே ஒரு ஃப்ரெண்ட் அப்படி சொன்னாரு. அந்த கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துட்டேன். இதெல்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. என்ன கேக்குறேன், கடைசி வரைக்கும் பேட் பிடிச்சிட்டு இருப்பானா, கிரவுண்ட்ல போயிட்டு பந்து போட்டுட்டு இருப்பானா, அவங்களுக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைக்குமா? புரியுதா? அவங்கள வச்சு படம் எடுப்பாங்களாம், ரப்பர் பந்துன்னு எடுப்பாங்களாம், அந்த பந்துன்னு எடுப்பாங்களாம், இதெல்லாம் எடுப்பாங்களாம். ஆனா ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு விளையாட்டை விளையாடுறவனுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை அவனும் சும்மா கேட்கல. படிச்ச இளைஞர்கள் இருப்பாங்களா அதுல, அவங்களுக்கு அது முன்னுரிமை கேட்கறாங்க. இந்த வேலைன்னா அப்படி இல்ல, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவாங்க, அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் ஆகணும், அந்த கிரெடிபிலிட்டி. ஆனா அதுல இவருக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, ஒரு ஜல்லிக்கட்டு வீரர் அப்படின்னா அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஒரு கவர்மெண்ட் கொடுக்கறது தானே. அப்ப இந்த மாதிரியான ஆட்கள் வளர்றது மூலயமா பார்த்தா சரி, ஜல்லிக்கட்டு பிடிச்சிட்டு இருந்தாப்புல, அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சு, அவர் போயிட்டாப்ல. அப்ப அது ஒரு விளையாட்டு தான். அதுல வந்து நம்ம பையனோ இதோ குழந்தையோ ஆர்வப்பட்டு போனா அது நம்ம தடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்பது வரும். அப்பதானே வரும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன உதாரணங்களை பாக்குறோம், ஒருத்தர் இறந்துட்டாப்ல. இந்த பொங்கல்ல ஒரு வீரர் வந்து இறந்துருக்காரு. என்ன எல்லாரும் பேசுறாங்க, என்ன சொல்றாங்கன்னா வந்து ஏன் வந்து இந்த திராவிட ஆட்சியில அது வந்துருச்சு, நாங்க ஹெலிகாப்டர்ல எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது, கேரவான்ல வந்து நாங்க மருத்துவம் பார்ப்போம். இப்ப நம்ம இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி மிஷன் மருத்துவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, முதல் முறையாக தமிழ்நாட்டில் நாங்க தான் வந்து வாகனத்திலேயே வந்து ஆபரேஷன் தியேட்டரோட இயங்குறோம் அப்படிலாம் சொல்லி ரோட்லயே முடிச்சு விட்டுருவோம். ரோட்லயே வந்து இது பண்றாங்கன்னா விளம்பரம் பண்றாங்க, சினிமா தியேட்டர்கள் எல்லாம் விளம்பரம் பண்றாங்க. மீனாட்சி மிஷன் இதுல எல்லாமே வந்துருச்சு. என்ன கேக்குறேன், அந்த மாதிரி ஒரு கேரவானை கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாதா? இந்த கோரிக்கை வீரர்களா வைக்கப்படுது, ஜல்லிக்கட்டு வீரர்கள் வச்சிருப்பாங்க, எப்பவுமே பாத்துருக்கேன். அப்புறம் எதுக்கு தூக்கிட்டு அலையிறீங்க? குத்திருச்சு, எதுக்கு தூக்கிட்டு அலையிறீங்க? உங்க டாக்டர்ஸோ அங்க வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி வார்டோ உங்களால அங்க டெம்பரவரியா செய்ய முடியாதா? செய்யலாம்ல. பேட்டில் கிரவுண்ட்ல செய்யறாங்க, கிரிக்கெட்ல இருக்குங்க. கிரிக்கெட்ல ஒன்றும் பெருசா வந்து பால் படும், ஏதாவது ஒரு கை கால் சுளுக்கு இருக்கும், அங்கேயே எமர்ஜென்சிக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. அங்க ஏதாவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா டக்குன்னு போய் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு எல்லாமே இருக்கும். இங்க அப்படி இருக்கா? கொண்டு போறதுல நெரிசல் ஏற்பட்டுருச்சு, கொண்டு போறதுக்கு லேட் ஆயிடுச்சு, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதான் நான் சொல்றேன், இவங்களோட நோக்கம் என்பது இந்த விளையாட்டை மக்கள் இதுல எப்படியாவது முடிச்சு விடணும்னு பாக்குறாங்க. திருப்பி முடிச்சு விடணும்னு பாக்குறாங்க. கரெக்டா? அதை முடிச்சு விடணும். இந்த விளையாட்டுல ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக இதுல முடிச்சு வைக்கணும், இது மூட்டை கட்டணும்ங்கிறதா இவங்களோட நோக்கமாக இருக்கிறது. அதனாலதான் அவங்க வந்து ரொம்ப நேக்கா அந்த ஜல்லிக்கட்டை பத்தி புகழ்ந்து பேசுறதோ இது எதுவுமே இல்லை. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்ப மீடியால வந்து பாருங்க, ஜல்லிக்கட்டை பற்றி புகழ்ந்து பேசுறதுக்கு ஆட்களே இல்ல, அவங்களை எல்லாம் கூப்பிடுறதே இல்ல. ஜல்லிக்கட்டு ப்ராப்ளம்ஸ் பேசுறதுக்கு மட்டும் எல்லா டிபேட்டுக்கு ஆளா நடத்திக்கிட்டே இருக்காங்க எல்லா நியூஸ் சேனலும். ஏன் ப்ரொபகேண்டா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கண்ணும்னா நடந்துட்டு இருக்கு. தமிழர்கள் விழிப்பாக இருங்க. நான் பாக்குறேன், இந்த முறை
எல்லா நியூஸ் சேனல்லையும் இதுல இறப்பு வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்லி ஃபுல் நெகட்டிவ் கண்டென்ட்ஸ் தான் எல்லா நியூஸ் சேனல்லையும் டிபேட்டா போய்கிட்டு இருக்கு. அதே போல யாராவது ஒருத்தன் இறந்துட்டு அதை உடனே இது போட்டு ஹைலைட் பண்ணி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இறப்புன்னு நேஷனல் நியூஸ்ல வருது, இதுல வருது, எல்லா இதுலயும் வருது. அப்ப நெகட்டிவான விஷயங்களை ப்ரமோட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ஜல்லிக்கட்டுக்கு எவ்வளவு பேர் மக்கள் பாக்குறாங்க, எவ்வளவு அதுல இன்ட்ரெஸ்ட், எத்தனை டிவி சேனல்ஸ், எத்தனை நியூஸ் சேனல்ஸ், அதுல எத்தனை ஆட் ரெவன்யூ, யூடியூப் லைவ் எத்தனை, போய் பாருங்க. அதோட ரெவன்யூ ஜெனரேஷனை மட்டும் பாருங்க. ஆனா அங்க வந்து அவங்களுக்கு நீங்க கொடுக்குற பரிசு என்ன? முன்னாடி கார் கொடுத்தீங்க, பைக் கொடுத்தீங்க, இன்னைக்கு வந்து அங்க வீரர்களுக்கு என்ன கொடுக்குறீங்க? அண்டா, சைக்கிளோட நிப்பாட்டீங்க. சைக்கிள் தான் எனக்கு தெரிஞ்சு சைக்கிள் தான் அதிக விலையான பொருள் நினைக்கிறேன் இந்த வாட்டி நினைக்கிறேன். அண்டா, பீரோன்னு நினைக்கிறேன், சாரி பீரோ, அதுக்கடுத்து சைக்கிள், அவர் அண்டா, இதோட முடிக்கிறீங்க. என்ன இது? ஒரு அண்டாக்காக தான் உயிரை வச்சு பணம் வைக்கிறாங்க, டவுன் சைஸ் பண்றாங்கன்றீங்க விளையாட்டு. முன்னாடி காரு இதெல்லாம் கூட இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் இல்ல. கார் கொடுக்கறது இல்ல, பைக்கும் இல்ல. அவர் என்ன கொடுக்குறீங்க? வேலையும் கொடுக்க மாட்டோம். என்ன அப்ப இது யூஸ்லெஸ். நீ இது வந்து விளையாடுறது தேவையற்றது. அதுக்கப்புறம் ப்ரொபகேண்டா வேற, இந்த திராவிட இந்த இது விசேடிச்சான் குஞ்சுகள் ப்ரொபகேண்டா. இதனால என்ன ஆயிரப்போகுது? இதுல சாதி இருக்குது, மதம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஏலியன் இருக்குது, எல்லாம் இருக்குது அவங்க இதுக்குள்ள. ஜல்லிக்கட்டுக்குள்ள எல்லா பிரச்சனையும் வந்துருதுடா. இது இந்த சாதிக்காரங்க தான் பண்றாங்க, அந்த சாதிக்காரங்க தான் பண்றாங்க, எல்லா சாதிக்காரன் தான் பண்றான். ஆனா அதுக்குள்ள கலவரம் வந்துருது. அது வந்து இது காஸ்ட் வளர்க்குது, பாதுகாக்குது. அதனால இது வந்து எதிர்க்கணும். அப்ப புரியுதுங்களா இந்த அஜெண்டா? நான் என்ன சொல்றேன், இவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. தமிழ் தேசிய ஆட்சி அமையும் பொழுது நிச்சயம் ஜல்லிக்கட்டில் பங்கு பெறக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும். தமிழக அரசு வேலைகள்ல அவங்களுக்கான அந்த முன்னுரிமை என்பது ஜல்லிக்கட்டில் பங்கு பெற்ற இளைஞர்களுக்கு அது ஒரு சர்டிபிகேஷனாக கொடுக்கப்படும். அந்த சர்டிபிகேட் வந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்புல அவருக்கு முன்னுரிமையா எக்ஸ்ட்ரா கிரெடிட்டா அது பார்க்கப்படும். அதை கொண்டு வருவோம். யார் அழுதாலும் யார் கதறினாலும் அதெல்லாம் நடக்கும். அதனாலதான் சொல்றேன், தமிழர்கள் கையில அதிகாரம் வரணுங்கிறது இதுக்காகத்தான். நம்மவர்கள் இந்த மண்ணில் வளத்தோடும் நலத்தோடும் வாழ்வதற்கு நம்மளாலதான் யோசிக்க முடியும். இவங்க யோசிக்க மாட்டாங்க, நமக்கு எதிராக தான் செய்வாங்க. ஒரு அமைச்சரை சேரவாரி அடிச்சுட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு ஊரை காவல்துறைங்கிற பேர்ல எவ்வளவு ஒரு அராஜக போக்கு பாத்தீங்களா இல்லையா? அது மட்டும் இல்லாம ஜல்லிக்கட்டு போராட்டத்துல முக்கிய பங்கு வகிச்சவரை வந்து நிக்க வச்சுட்டாங்க மாடத்துல. பாவம் அவர்லாம் இந்த நிலைமை வரும்னு யோசிச்சு பார்த்துருப்பாரா? யாரோ ஒரு தம்பி, அந்த ஒரு வாரிசு தம்பி, அந்த வாரிசு தம்பியே வந்திருக்காப்ல, அவருக்கு ஜூஸ் கொடுக்கறது என்ன, அங்க போற அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இவங்க உட்காந்துக்குவாங்க. இவர் வர்றதுன்னா கலெக்டரும் கூட உட்காரக்கூடாது. கலெக்டரே வேலை, கலெக்டர் அந்த பக்கம் போயா, எங்க இளவரசர் வந்திருக்காப்ல முடிசுடா மன்னன். அதாவது இந்த வெத்தலை பாக்கு துப்புறக்கு சொம்போட சுத்துவாங்கல்ல, இவங்க எல்லாம் ஆண்ட பரம்பரைன்னு மாறிக்கிட்டு அவங்களும் ஆண்ட பரம்பரைகள் பெருமை பேசுறது. இங்க வந்து மண்ணு ஓட்டிடுச்சு டவுசர்ல அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுட்டு இருக்காங்க. அசிங்கம். என்ன எனக்குதான் புரியல, என்ன மாதிரியான புரிதல், என்ன மாதிரியான செயல்பாடு இவங்களுக்கு எல்லாம்? அவ்வளவு மலிவா இந்த அரசியல்? ஒரு அதாவது அவங்க குடும்பத்துல பிறந்திருக்காருங்கிறத தவிர்த்து அந்த தம்பிக்கு என்ன தகுதியை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க? கலெக்டர் நிப்பாட்டி விட்டுவிட்டு நீங்க வந்து அவரை உட்கார வைக்கிறீங்க. இதைதான் சொல்றேன், இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு சரியான ஜனநாயக தன்மையோட இவங்க நடந்துக்கிறது இல்ல. அப்பாவி மக்களை போட்டு அந்த அடி அடிச்சுக்கிட்டு காவல்துறையை விட்டு. ஆனா அவரு பார்க்க ஜெய்பீம் படத்தை பார்த்தா அழுக வந்துச்சு அப்படின்னா சொன்னாரா இல்லையா முதல்வர்? ஜெய்பீம் படத்தை பார்த்து அழுக வந்த முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை ஒரு ஊருக்குள்ள போயிட்டு அவ்வளவு பெரிய அராஜகத்தை பண்ணுது, லைவ்ல வீடியோ இருக்குது, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? புரியுதா? எப்படி நாடகம் ஆடுறாங்கன்னு தெரியுதா? இதைத்தான் நம்ம சொல்றோம், இவர்கள்கிட்ட அதிகாரம் இருப்பது ஆபத்து, தமிழர்களுக்கு ஆபத்து. அதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றோம். நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? அற்ப காசுக்கு போய் ஓட்ட விப்பீங்க. நேர்மையானவர்களுக்கும் உண்மையானவர்களுக்கும் வாக்குகளை செலுத்த மாட்டீங்க. இவர்களை போன்ற தவறானவர்களுக்கு நீங்க வாக்குகளை செலுத்தி அவர்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுத்து அவதிப்படுவீங்க. எவனோ ஒருத்தன் கண்ணுக்கு முன்னாடி இப்ப உங்களுக்கு தெரியாது, நீங்க அவதிப்படுவீங்க. அப்போ புரிஞ்சுக்கதான் பாருங்க, அன்னைக்குனாச்சும் புரிஞ்சுக்கதான் பாருங்க. அனுபவிடா அப்படின்ட்டீங்க. ரைட், ஃபைன். இப்போ ஜல்லிக்கட்டை பத்தி அதை சுத்தி இருக்க முழு அரசியலும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஏதாவது சில விஷயங்கள் விடுபட்டு போயிருக்கலாம், பட் நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் என் காதில் வந்து சேர்ந்துருக்கு. மிக்க நன்றி. என்னோட ஜல்லிக்கட்டு ஜர்னல் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து கீழே வந்து லிங்க்ல போட்டுருவேன், அதையும் நீங்க போய் பார்த்துருவேன். ஏன்னா இவரு கூட பேசுறதுக்கே 1 மணி நேரம் பத்தாது, அதனால நான் முடிவு எடுத்துட்டேன், அதை நான் ஒரு 20 நிமிஷம் தனியா பேசிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அதோட லிங்க்கும் கீழே வந்து போடுறேன். மிக்க நன்றி பாரி. ரொம்ப நாளா என்னோட வேண்டுதலா இருந்துச்சு இந்த டாபிக்ல நம்ம பேசணும்னு சொல்லிட்டு. நான் எதிர்பார்க்காத பல தகவல் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.